சைரன் படத்தோடைய ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அவர் நடித்த இறைவன் படம் கூட ட்ரெய்லர் நல்லா இருந்தது. ஆனால் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இன்ஃபேக்ட் அது வந்து ரொம்ப மோசமான ஒரு ஃப்ளாப்னே சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதாவது ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஓகே, இந்த வாட்டி ஜெயம் ரவி அவர்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த படத்தோடைய ஸ்டோரி லைன்னு நம்ம பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கார். ஏதோ ஒரு கொலை பிரச்சனையில் அவர் மேலே பழி வந்துடுது. அவர் வந்து கொலை பண்ணாரா இல்லையா அப்படின்ற மாதிரி அது டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரையும் கொண்டு போய் அவர் மேபி கொலை பண்ணியிருக்கலாம், எதனால் கொலை பண்ணார் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு வயசான தோற்றத்துலேயும் வராரு. லைக் ஒரு 45 ஏஜ் அந்த கேட்டகரியிலும் வராரு. இது வந்து ஜெயம் ரவிக்கு வந்து ஒரு போல்டான மூவி. லைக் அவருடைய ஏஜை மறைக்காமல் அந்த ஒரு வயசான தோற்றத்துலேயும் லைக் ஒரு 45 ஏஜ் அந்த தோற்றத்துலேயும் அவர் நடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப போல்டான ஒரு மூவ். அவர் வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அனுபமா வந்து அவருக்கு வந்து ஒய்ஃபாக வராங்க. அவருக்கு ஒரு குட்டி குழந்த இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு அந்த அனுபமாவுக்கு ஏதோ ஆனதுனால அவர் வந்து ஏதோ பண்ணிட்டாரு. அதனால் அவர் வந்து ஜெயிலுக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது கீர்த்தி சுரேஷ். யார் வந்து அனுபமா வந்து கொலை பண்ணாங்க, ஸோ அதுக்கு பழி வாங்கிறதுக்காக ஜெயம் ரவி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் மேபி அவங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்து கடைசியில் ஜெயம் ரவி பண்ணது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மன்னிச்சுட்டு விட்டு போகலாம் அப்படின்றது தான் வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்து நம்ம சொல்கிற கதை. பொதுவாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு படத்துடைய ட்ரெய்லர் பார்த்து அந்த படத்துடைய கதையை கெஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்து, அதாவது சைரன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்து இதுதான் நம்ம வந்து ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறோம். அப்படி பார்த்தாலுமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டாக இருக்குது. லைக் ஸ்க்ரீன் ப்ளே வந்து விறுவிறுப்பாக கொண்டு போகலாம். ஏன்னா இது வந்து ஆம்புலன்ஸு லாஸ்ட் மினிட்டில் ஒரு பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றுற ஒரு விஷயம் அப்படின்றனால ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். அந்த ஒரு பேஷண்ட் வந்து பழைப்பாரா இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த ஃபீல் கொடுக்கும். அதுவே வந்து சுவாரஸ்யமாக தான் இருக்கும். மேபி இந்த ஃபீல்டில் இருக்கிறனால ஏதோ ஒரு மெடிக்கல் மாஃபியானால் அவருடைய ஒய்ஃப் இறக்குறாங்க, அதுக்காக அவர் வந்து பழி வாங்குறாரு அப்படின்ற மாதிரி மேபி பார்க்கலாம். நம்ம முழுசாக படம் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். யோகி பாபு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் படத்தில் என்ன வந்தார், லைக் ஒரு டிரைவராக சும்மா டிரைவராக அவர் பாட்டு உட்காந்துருப்பார், ஜெயிலோ டிரைவராக உட்காந்துருப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து போலீஸ்கிட்ட போட்டிருக்காரு. அந்த டிரைவர் சீட்டை விட்டு எழுந்திக்க மாட்டேன்றாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நைட் எஃபெக்டில் இந்த மாதிரி அவரை காட்டும் போது ஜெயிலர் படத்தை தான் வந்து ஞாபகப்படுத்துது. என்னப்பா எல்லா படத்துலேயும் இவர் வந்து டிரைவர் சீட்லேயே உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படி இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி ஒரு லைக் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் இது மாதிரியான ரோல்ஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு பப்ளியான ஹீரோயின் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக லைக் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோலாக வந்து கொஞ்சம் நிறைய எடுக்க ஆரம்பித்தாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சாணிக்கா ஆகிதம்னு அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கூட அவங்க வந்து ரொம்ப ஒரு அழுத்தமான ரோல் லைக் மாமன்னன் படத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொன்னோம். அது மாதிரி இது வந்து ஒரு நல்ல விஷயத்த லைக் அந்த மாதிரியான ஒரு ரோல் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாப் ஹீரோயின் புல் பண்ணுறதுன்றது கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அந்தளவுக்கு அது வந்து கன்வின்சிங்காக இருந்தால் தான் மக்கள்னால் ஏற்றுக்க முடியும், இல்லைனா சிரிச்சிருவாங்க. ஸோ இந்த படத்தில் அவங்க ட்ரெய்லரில் பார்த்த வரையும் அவங்க ஒரு போலீஸ் அதிகாரியாக வராங்க, அவங்க வந்து சில பேர் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் போகுது. அது வந்து ட்ரெய்லரை பொறுத்த வரையும் அது வந்து கன்வின்சிங்காக இருக்குது. ஸோ முழு படம் வந்தால் தான் அது வந்து லைக் கன்வின்சிங்காக இருக்கா இல்லை கொஞ்சம் ஆடாக தெரியுதா அப்படின்றத மாதிரி பார்க்க முடியும். ஸோ இதுதான் இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்து நம்ம கொடுக்குற ரியாக்ஷன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Do subscribe to the channel guys. Bye.